வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ரிஷபராசி அன்பர்களே, 2025 மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதும், அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உங்க ராசியில் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கு. அதே குரு 8க்குரியவன் தானே, அட்டமாதிபதி தானே, அதே சுக்கிரனுங்கிறது 6க்குரியவன் தானே, 6-8 வேலை செய்யாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா வேலை செய்யாது. ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 6ல போய் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் 8க்குரியவன் தனக்கு 6ல போய் மறைஞ்சிருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு இல்லை. சந்தோஷமான மன மகிழ்ச்சி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செயல்படுத்தும். ஆனா என்ன, கொஞ்சம் நெகட்டிவ் உணர்வுகள் எண்ணங்கள் வரும். பாசிட்டிவ் உணர்வுகளை வளர்த்து கொள்வது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் ரீதியாக என்ன மாதிரியான பலன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10ஆம் அதிபதியை பார்க்கணும். 10ஆம் இடத்துல யார் இருக்கார்? சனி இருக்கார். ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையா இருக்கார். கூட இருக்கிறது சுக்கிரன், கூட இருக்கிறது சூரிய பகவான். அந்த சூரியனுங்கிறது யாரு அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார். 10ல சூரியன் இருக்கும் போது நல்ல பலன்களை தரும். என்ன பண்ணும்? அரசு விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரும். உயர் பதவிகளை பெற்று தரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப என்ன, திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல சொல்றேன். சார், சனி சூரியன் பகையாச்சே அப்படின்னா கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும். புதியதாக ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும், ஒரு லேர்னிங் என்வாயர்மெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் அல்லவா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் வராமல் இருக்காது. பட் பெரிய பாதிப்புங்கிறது நிச்சயமாக இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சூரிய பகவான் 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் அமர்வதும் உங்களுக்கு சிறப்பு. அப்ப 4க்குரியவன் தனக்கு எங்க போய் உட்கார போகிறார்? 4க்குரியவன் 11ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறது. அப்ப என்ன பண்ண போறீங்க? சுகஸ்தானத்தை வளர்க்க போறீங்க. சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம்ங்கிறது இருக்கும். அப்ப என்ன மாதிரி இருக்கும்? அசைய சொத்துக்களை வாங்கி போடணும், வாங்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கும். அதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் சனி பயிற்சி நடக்க ஆரம்பிக்கிறது. அதாவது சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறது. அப்ப இதுவரையில் ஒரு தொழில பெரிய ஒரு லாபம் சம்பாதிக்காதவங்க இந்த மாதத்திலிருந்து ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்க போறீங்க. ஏன்னா 9, 10க்குரியவன் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை, ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சனிதான். அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பை குறி காமிக்குது. அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு, இதுவரைக்கும் ஒரு வேலை இருக்கிறவங்க கூட ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். தொழிலில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஆனால் என்ன குழப்பம் ஏற்படும், மனதில் சில குழப்பங்களை கொடுக்கும். ஏன்னா சனி 11ஆம் இடத்துல போய் தனது 3ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார் அல்லவா, அப்ப இது செய்தால் நல்லதா, அது செய்து நல்லதா என்கின்ற ஒரு குழப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக உருவாக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. தொழில், வேலை, வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. சரி, தனம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் உயர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் அதிபதி யாரு? புதன் பகவான் 11ஆம் இடத்துல தான் போய் அமர இருக்கிறார். 11ஆம் இடத்தில் நீசமானாலும் அது நீச பங்கமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்ப தனம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஒன்று, பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை. ஏன்னா அங்கே ராகுவும் கூட இருக்கார் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகுன்னா ஒரு அந்நியர். அப்போ யாராவது உங்களுக்கு ஒரு பண விஷயத்தில் ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம், ஒரு இக்கு வைத்து செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, வீடு வண்டி வாங்குவதற்கு உகந்த மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த வாகனத்துக்கு காரகர்த்தமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்ப 4ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப ஆசைப்பட்ட 11ஆம் இடம் என்பது ஆசை அபிலாசைகள் நிறைவேற்றக்கூடிய இடம் அல்லவா. அப்ப ஆசைப்பட்ட ஒரு வாகனங்கள் வாங்குவதற்கும் ஆசைப்பட்ட வீடு வாங்குவதற்கும் அல்லது வீடை கட்டலாம் அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான வீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். வீடு கட்டி ஏன் வாடகைக்கு விடக்கூடாது, வாடகையினால நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் வருமே. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதற்கான முயற்சியில் இறங்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் அமையப்பெறும். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 5-11 கனெக்ட் ஆகுது. 4 கிரகங்கள், அதாவது ராகு, சுக்கிரன், புதன், சனி, அதுக்கப்புறம் சூரியன், இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 5 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு பார்த்தீங்களா. ஸோ 5ஆம் இடம் புனிதமடைய போகிறது. 5ஆம் இடத்தின் வாயிலாக சில நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடவுளினுடைய அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம், இது நல்லா இருக்கு. குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்கள் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஸோ அந்த நற்செய்தி அப்படிங்கிறத எதிர்பார்த்து அதன் மூலமாக குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அல்லது குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட அந்த தாய் தந்தையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தவங்களாம் ஒன்றிணையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அம்சம் இந்த மார்ச் மாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் எதிர்ப்பு இருக்குமா சார், கடன் இருக்குமா சார், அதை சமாளிக்க முடியக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா, கடன்காரன் ஏதாவது கழுத்தை பிடிச்சிருவானா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்துருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கடன் நிவர்த்தி அப்படிங்கிற தன்மையில் இந்த மாதம் இருக்கிறது. அப்போ கடனை அடைச்சி விடலாம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கும். கடன்காரன் கழுத்தை கண்டிப்பாக பிடிக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். கடனின் மூலமாக சில அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன் விருத்தியாகும். கடனை வாங்கி வங்கியில் வாங்கி எதையாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கு. அதே சமயத்தில் எதிர்ப்பாக இருந்தவர்களுக்கு கூட கொஞ்சம் நண்பர்களாக மாறக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. அல்லது நீங்க என்ன எதிர்ப்பாளர்களை விட்டு விலகி விடுவீர்கள். ஸோ பெரிய எதிர்ப்புங்கிறது இல்லை. சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு ஏதாவது இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய தன்மை தான் இருக்கு. ட்ரீட்மெண்டால் சரி செய்யக்கூடிய தன்மை. ஒரு ஹெல்த் பிரச்சனை வருதுன்னா கொடுக்கறது 6ஆம் பாவம் அப்படின்னா அதை நிவர்த்தி செய்வதற்குரிய பாவம் 11ஆம் இடம். ஸோ அந்த இடத்தில் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டால் ஏற்கனவே உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தவங்க கூட இந்த மாதம் அது சரி செய்யக்கூடிய அமைப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் அதிபதி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கு. கலத்திரக்காரகன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கு. பாக்யாதிபதியும் 11ஆம் இடத்துக்கு போக போறார். ஸோ அப்போ என்ன, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, திருமணம் விஷயத்தில் தடைப்பட்டு தாமதப்பட்டு அதனால பல இன்னல்களோட இருக்கக்கூடிய அத்துணை ரிஷபராசி என்பவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய, நல்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய, பெரியோர்களுடைய துணையோட, கடவுளினுடைய அனுகிரகத்தோட, நீங்கள் எத்தனை தெய்வத்தை வழிபட்டீர்களோ அந்த தெய்வத்தினுடைய அனுகூலத்தோட, ஏன்னா 5-11 கனெக்ட் ஆனாலே இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். தந்தையால் இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு. தந்தை வர்க்கம் ரீதியாக அல்லது சொத்து பிரச்சனை, அதாவது சொத்துக்கள் ரீதியான பாக பிரச்சனை, இந்த மாதிரியான இருக்கிறவங்களை பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயம் உண்டு. ராகு 11ஆம் இடத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் அத்தனை கிரகங்களும் இணைகிறது. ஸோ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் பெரிய கெடுதல்களை செய்யாது. அது யாராக இருந்தாலும் 11ல் இருந்தால் அது நன்மை செய்யும் என்கின்ற அமைப்புக்கேற்ப இந்த மாதம், இந்த மார்ச் மாதம் நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக திகழும்ங்கிறதுல
மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நல்ல தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை 12/3/2025 அன்று நடைபெறுகிறது. அன்றைய தினம் தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி, தொழில் லாபம், தொழில் முன்னேற்றத்துக்காக நரசிம்ம பெருமாளை வழிபட்டீங்கன்னா தன லாபங்கள் பெருகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.